கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். மிஷனரி வாழ்க்கை வரலாறு பகுதியில் நாம் இன்று காணப்போவது ஆப்ராம்ஸ் மின்னியஃப். பிறப்பு 1859, மறைவு 1912. இவர் ஒரு வைராகியமான பெண் மிஷனரி. இந்திய தேசத்தில் பெந்தகோஸ்தே எழுப்புதலுக்கு காரணமானவர்களில் ஒருவர். பண்டிதர் ராமாபாயுடன் சேர்ந்து பணியாற்றியவர். அக்காலத்து ஊழியர்களை எச்சரித்தவர். தி பேப்டிசம் ஆஃப் தி ஹோலி கோஸ்ட் அண்ட் ஃபயர் என்கிற புத்தகத்தை எழுதியவர். விஸ்கான்சினின் லாரன்ஸ்வில்லில் 1859 ஆண்டில் பிறந்த ஆப்ராம்ஸ் மெத்தடிஸ்ட் தொடர்பான சிக்காகோ உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு மிஷன்களுக்கான பயிற்சியில் பள்ளி பயின்றார். அவர் 1887 ஆண்டு இந்தியாவின் பம்பாய்க்கு மெத்தடிஸ்ட் எபிஸ்கோபல் சர்ச்சின் மகளிர் வெளிநாட்டு மிஷனரி சங்கத்தில் மிஷனரியாக வந்தார். அவரின் சபை மக்களின் பிள்ளைகளின் படிப்பிற்காக பள்ளி நிறுவ உதவினார். அவருடைய பணி அத்துடன் நின்றுவிடாமல் தனித்தால் சுவிசேஷ ஊழியம் செய்ய மராட்டி பயின்றார். 1898 ஆண்டில் கெட்கானில் உள்ள முக்தி மிஷனில் பண்டிதர் ராமாபாயுடன் பணிபுரிய மெத்தடிஸ்ட் பதவியை விட்டு வெளியேறினார். இவர் முழுநேர சுவிசேஷகியாக பண்டிதர் ராமாபாயுடன் இணைந்தார். வேல்ஸ் மறுமலர்ச்சி பற்றிய செய்தி இந்தியாவை அடைந்தபோது இவர்கள் ஆஸ்திரேலியா மற்றும் வேல்ஸ் தேசங்களின் பெந்தகோஸ்தே எழுப்புதல்கள் உண்டானதை கேள்விப்பட்டு ஜெப குழு ஏற்படுத்தி ஜெபித்தனர். 1905 ஆண்டின் முற்பகுதியில் தொடங்கி பல புரொட்டஸ்டன்ட் மிஷன் நிலையங்களில் ஆன்மீக விழிப்புணர்வு விரைவில் ஏற்பட்டது. முக்தியில் நடந்த நிகழ்வுகள் நீண்ட நேர பிரார்த்தனை, பொது பாவாரிக்கை, தரிசனங்கள், கனவுகள் மற்றும் பரிசுத்த ஆவியின் பரிசுத்தம் மற்றும் ஞானஸ்தானத்தை நாடுபவர்களால் உணரப்பட்ட ஒரு எரியும் உணர்வு ஆகியவற்றின் மூலம் நன்கு அறியப்பட்டன. வெஸ்லியன் புனித இறையியலின் ஆதரவாளரான ஆப்ராம்ஸ் பரிசுத்த ஆவியில் ஞானஸ்தானம் பெறுவதை இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிறகு நிகழும் ஒரு தனி கிருபை என்று கருதினார். மேலும் சுவிசேஷ பணிக்காக விசுவாசிகளை பரிசுத்தப்படுத்தவும் அதிகாரம் அளிக்கவும் வடிவமைக்கப்பட்டார். 70 பெண்கள் தாமாக முன்வந்து முக்தி மிஷனில் தங்கி வேதம் வாசித்து எழுப்புதலுக்காக ஜெபித்தனர். அந்த குழு 500 பேராக வளர்ந்தது. அவர்கள் அப்போஸ்தல நடவடிக்கைகளில் சொல்லப்பட்ட ஆவிக்குரிய அனுபவங்களை பெற்றனர். சிலர் தீர்க்க தரிசனம் சொன்னார்கள், சிலர் தரிசனம் பார்த்தார்கள், சிலர் பற்பல பாஷைகளில் பேசினார்கள். இதுவே இந்தியாவில் பெந்தகோஸ்தே எழுப்புதல் உருவாக முன்னோடியாய் இருந்தது. அந்நாட்களில் பாவத்தை உணர்ந்த பெண்கள் மனம் திரும்பினார்கள். தேவன் அவர்களை வியாகுலப்படும்படி செய்தார். எழுப்புதலால் சந்திக்கப்பட்ட பெண்கள் சும்மாய் அமர்ந்திருக்காமல் அருகாமையில் இருக்கும் கிராமத்துக்கு சென்று சுவிசேஷம் அறிவித்து கிறிஸ்துவுக்கு நேராய் நடத்தினார்கள். எழுப்புதலில் மனம் திரும்புதல் மற்றும் நிகழவில்லை. அவர்கள் ஆழ்ந்த சந்தோஷத்தால் நிரப்பப்பட்டனர். சிலர் அறைகளில் சந்தோஷத்தால் நடனமாடி தேவனை துதித்தார்கள். மேலும் அவரது புனித கருத்துக்கள் 1906 ஆண்டில் பரிசுத்த ஆவி மற்றும் நெருப்பின் ஞானஸ்தானம் என்ற தலைப்பில் வெளியிடப்பட்ட தொடர் கட்டுரைகள் மூலம் பிரபலப்படுத்தப்பட்டன. அவை இந்தியாவின் 2 முக்கிய கிறிஸ்தவ செய்தித்தாள்களில் வெளிவந்தன. சுயாதீன பத்திரிகையான பாம்பே கார்டியன் மற்றும் மெத்தடிஸ்ட் பத்திரிகையான தி இந்தியன் விட்னஸ் என்று 2 பத்திரிகைகளும் அன்று வெளிவந்தது. ஒரு வருடம் கழித்து ஆப்ராம்ஸ் தனது புத்தகத்தின் நகலை முன்னாள் சிக்காகோ பயிற்சி பள்ளி வகுப்பு தோழி மேகுவார், அவரது கணவர் வில்லிஸ் ஹுவார் மற்றும் MD சிலியில் மெத்தடிஸ்ட் மிஷனரிகளுக்கு அனுப்பினார். அதைத் தொடர்ந்து சிலியில் ஏற்பட்ட மறுமலர்ச்சி மெத்தடிஸ்ட் பெந்தகோஸ்தே திருச்சபை மற்றும் அந்த நாட்டில் பெரிய பெந்தகோஸ்தே இயக்கத்தை நிறுவ வழிவகுத்தது. 1912 ஆண்டு இந்தியாவில் பல திருமணமாகாத பெண் மிஷனரிகளுடன் சேர்ந்து சென்றடையாத மக்களுக்கு சுவிசேஷம் பிரசங்கித்துக் கொண்டிருந்தார். இப்படி தேவனுக்காய் ஓடிக்கொண்டிருந்த அவர் அதே ஆண்டில் நோய்வாய்ப்பட்டு கடும் காய்ச்சலினால் அவதிப்பட்டார். முறையான மருத்துவ வசதி இல்லாததால் தேவனுடைய பாதம் சென்றடைந்தார். எங்கோ பிறந்த இவர் நம்முடைய நாட்டிற்கு வந்து நம்முடைய பெண்கள் மத்தியில் மிகப்பெரிய எழுப்புதலை உண்டு பண்ணி தேவனுடைய பாதம் சென்றடைந்தார். நாமும் இந்த வைராகியத்தோடு இருப்போமா? இருக்க கற்றுக்கொள்வோம். தேவன் நம்மை நடத்துவார். இன்னும் அநேக மிஸ்டரிகளை நாம் காணலாம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. ஆமேன்.